10ஆம் வகுப்பில் தமிழ் பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொருளடக்கத்தில் மொழி மனிதம், அன்னை மொழியே, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்னை மொழியே அப்படின்னாலே அதை எழுதியவர் யார் அப்படின்னா பாவலர் பெருஞ்சித்தனார். அன்னை மொழியே அப்படின்னு சொன்னாலே பாவலர் பெருஞ்சித்தனார். பாவலர் பெருஞ்சித்தனார் சொன்னாலே அன்னை மொழியை என்ன செஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பாவலர் பெருஞ்சித்தனார் பற்றி என்ன செய்ய போகிறோன்னா பார்க்க போகிறோம். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம். இவர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதழ்கள் பல எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பல நூல்கள் என்ன செஞ்சுருக்காங்க, எழுதியிருக்காங்க. இந்த அன்னை மொழி என்ற தலைப்பில் 2 பாடல்கள் என்ன செஞ்சிருக்கு, இடம்பெற்றுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இவர் திருக்குறளுக்கு மெய்ப்பொருளுரை என்ன செஞ்சுருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. பாவலர் பெருஞ்சித்தனார் பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கும். நூல்வெளின்னு சொன்னாலே பாவலர் பெருஞ்சித்தனாரை பற்றி என்ன செய்வோம், பார்ப்போம். பாவலர் பெருஞ்சித்தனாரை செயலை பொறுத்த வரைக்கும் அதை ஏற்றியவங்க யார், அதை வச்சு பார்க்குறது தான் நூல்வெளி. அதில் தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துச்சோம் யாண்டு எனும் தலைப்பில் இந்த பாடல் என்ன செஞ்சுருக்குன்னா இடம்பெற்றிருக்கு. அது எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கனிச்சாறு தொகுதி 1 என தலைப்பில் தொகுதியிலேருந்து என்ன செஞ்சிருக்கு, இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேன்மொழி, தமிழ் சிட்டு என்னும் இதழ்கள் வாயிலாக எதை பரப்பினாங்க அப்படின்னா தமிழ் உணர்வை உலகங்க என்ன செஞ்சிருக்காங்க, பரப்பியிருக்காங்க. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா தமிழ் உணர்வை உலகங்க பரப்பியவர். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ராசா மாணிக்கம். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ராசா மாணிக்கம். இவர் பல நூல்கள் எழுதியிருக்காங்கன்னு சொன்னோம்ல, அது என்னென்ன நூல்கள் அப்படின்னு பார்ப்போம். 1 உலகியல் 100 நூல்கள் பார்த்தோம். உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை 80, மகபுகு 5, பள்ளிப்பறவைகள், இந்த மாதிரி நூல்கள் என்ன செஞ்சுருக்காங்க, நிறைய எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருக்குறளுக்கு மெய்ப்பொருளுரை என்ன செஞ்சுருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. அது தமிழுக்கு எப்படி இருந்துச்சுன்னா தமிழுக்கே கருவூலமாக என்ன செஞ்சுருக்கு, அமைந்துள்ளது. இவருடைய நூல்கள் எல்லாமே என்ன செஞ்சுருக்குன்னா நாட்டுடைமையாக்கப்பட்டன. இவருடைய நூல்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டன. இவர் நூல்கள் எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க, நாட்டுடைமையாக்கப்பட்டன. அதாவது பாவலர் பெருஞ்சித்தனாரை பற்றி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ராசா மாணிக்கம். இவர் எழுதிய நூல்களுக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துச்சோம் யாண்டு என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கு. இதழ்கள் வாயிலாக தமிழ் உணர்வை என்ன செஞ்சுருக்காங்க, உலகங்க பரப்பியிருக்காங்க. அதே மாதிரி நூல்களை என்ன செஞ்சுருக்காங்க, எழுதியிருக்காங்க. திருக்குறளுக்கு எழுதிய மெய்ப்பொருளை தமிழுக்கே என்ன செஞ்சிருக்கு, ரொம்ப கருவூலமாக அமைந்துள்ளது. இவை எழுதிய நூல்களை உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை 80, மகபுகு 5, பள்ளிப்பறவை நூல்கள் என்ன செஞ்சுருக்காங்க, எழுதியிருக்காங்க. இவரோட நூல்கள் எல்லாமே என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா நாட்டுடைமை ஆக்கப்பட்டது, அப்படின்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த படத்தில் இருக்கவங்க தான் அன்னை. இவங்களை பற்றி தான் என்ன செஞ்சுருக்காங்க, பாவலர் பெருஞ்சித்தனார் புகழ்ந்து பாடியிருக்காங்க. எந்த மாதிரிலாம் படிக்காங்க பார்க்குமா. அழகார்ந்த செந்தமிழை, அழகார்ந்த செந்தமிழை அந்த பாடல் வரியிலே வந்திருக்கு பாருங்கள். அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னே முகிழ்ந்த நறுங்கனியே, கண்ணி குமரி கடகொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலகு பேரரசே. இந்த 2 முதல் வரியும் கொடுத்து இந்த இயற்றியவர்கள், இந்த பாடல் வரியை இயற்றவங்க யாரும் கேட்கலாம். அடுத்த 2 வரியும் கொடுத்து இப்போ இந்த பாடலை இயற்றன்னு சொல்லி என்ன செய்யலாம், டிஎன்பிசியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போது அழகார்ந்த செந்தமிழ், இப்போ அன்னையே சொல்லிட்டாங்க, அன்னை மொழியேன்னு சொல்லியாச்சு. அது எப்படிலாம் புகழ்ந்து பாடுறாங்க அப்படின்னு பார்க்கணுமா. அழகார்ந்த செந்தமிழே, அதென்ன அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னா அழகு நிறைந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னே முகிழ்ந்த நறுங்கனியே. அதென்ன முன்னைக்கு முன்னே அப்படின்னா பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கண்ணி குமரி கடற்கொண்ட நாட்டிடையில் கடற்கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்த நாட்டிடையில் மண்ணுலக பேரரசே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடற்கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னை மொழியை, அழகார்ந்த செந்தமிழை, அழகு நிறைந்த செந்தமிழை, பழமைக்கு பழமையாய் திகழ்ந்த நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அன்னை மொழியை நாங்கள் சொல்லியாச்சு. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாம்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணுள் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவோமே. தென்னன் மகளே அப்படின்னா இங்கே யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, பாண்டியன் மகளே அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அன்னைக்கு தான் என்ன செய்கிறாங்க, இவங்க தான் பாண்டிய மகளே திருக்குறளின் மாண்புகளே. புகழே அப்படின்னா புகழ்ந்து கூறுவது. அது என்ன மாண்புகளே அப்படின்னா புகழ்ச்சிக்கு மேலே புகழ்ந்து கூறுவது. இன்னரும் பாம்பத்தே அப்படின்னா 10 பாட்டே, எண் தொகையே அப்படின்னா 8 தொகையே, நற்கணக்கே அப்படின்னா 11 கீழ்கணக்கே, மண்ணுள் சிலம்பு அப்படின்னா நிலத்த சிலப்பதிகாரமே, மணிமேகலை கலைனா ஓவியம் வடிவமே கலை வடிவமே, முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவோமே. இப்படிப்பட்ட உங்களை நினைவால நான் உங்களை தலைப்பணிந்து என்ன செய்கிறேன் வணங்குகிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. தென்னன் மகளே அப்படின்னா இங்கே யாரை சொல்கிறாங்க, பாண்டிய மகளே திருக்குறளின் மாண்புகளே திருக்குறளின் பெருமைக்கும் பெருமை கூறியவளே 10 பாட்டே 8 தொகையே 11 கீழ்கணக்கு நூலே மண்ணுள் சிலம்பை நிலைத்த சிலப்பதிகாரமே மணிமேகலை கலை இதனம் மணிமேகலை வடிவமே. இப்படிப்பட்ட நினைவுகளால் முடித்தால் அவங்களை தனி பணிந்து என்ன செய்கிறேன் வாழ்த்துக்கிறேன். அடுத்த ஹெட்டிங் வந்து செப்பரிய நின்பெருமை. அடுத்த தலைப்பு வந்து செப்பரிய நின்பெருமை. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் முந்தைய தனிப்புகளும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநினைப்பும் வேறார் புகழுரையும். செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை. செந்தமிழ் அப்படின்னா செழுமை மிக்க தமிழே, உள்ளுயிரே அப்படின்னா எனக்கு உயிருக்கு இருக்கக்கூடிய தமிழே, அதான் எம்முயிரே எமக்குயிரே செப்பரிய நின்பெருமை உங்களுடைய பெருமையை என் தமிழ்னா என்னுடைய நாவால் எடுத்து எப்படி விவரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முந்தைய தனிப்புகளும் முகிழ்ந்த இலக்கியமும். முந்தைய தனிப்பும் தமிழுக்கென தனி நடையும் தனி இலக்கியமும் தனி இலக்கண நடையும் என்ன சொல்கிறேன் தனித்தனி இது இருக்குது. தமிழுக்கென தனி சிறப்பு இருக்குது. அது தனிப்புகளும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்திய நெடுநினைப்பும் வேறொரு புகழறியும். இப்படிப்பட்ட உங்களுடைய நினைப்பை இப்படிப்பட்ட உங்களுடைய பெரும் புகழை வேறொரு புகழுறதுக்கு முன்னாடி வேறொரு புகழுறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன், உங்களுடைய தமிழுடைய பெருமையை வந்து என்ன செய்வேன் எடுத்து கூறுவேன் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை செழுமை மிக்க தமிழே எமக்குயிரே உங்களுடைய பெருமையை என்னுடைய நாவால் எப்படி எடுத்துரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணமூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முந்துச்சொம் யாண்டு முழங்க தனித்தமிழே. அதாவது வேறொரு புகழுக்கு முன்னாடி என்னுடைய தமிழோட பெருமானது என்னை உந்தி உணர்வெழுப்ப அந்த பெரும்புகளை கண்டு உங்களுடைய பெருமையை கண்டு என்னுடைய உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூளை கனல் அப்படின்னா இங்கே என்னது அப்படின்னா நெருப்பு. கனல் அப்படின்னா இங்கே என்னது நெருப்பு. உள்ளத்தில் கனல் நெருப்பு மூண்டை எப்படி இருக்கும் அதே மாதிரி என்னோடய உள்ளத்தில் தமிழோடைய பெருமையை வந்து நெருப்பு மூண்டது போல் மூண்டிக்கிட்டே இருக்குது. அவங்க வேறொரு புகழுவதுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன், உலகங்கள்லாம் என்ன செய்வேன், தமிழ் மொழியை சிறப்பை என்ன செய்வேன் பரப்புவேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வண்டானது செந்தாமரையில் உள்ள தேனை குடித்து சிறகார்த்து இசைத்து பாடுவது போல, ஒரு வண்டு பூவில் உள்ள தேனை குடித்து பாடி ஆடி பாடுவது போல, அதுபோல் நாமும் தமிழை வந்து குடித்தோ இசைத்ததை தமிழை வந்து உணர்ந்து புரிந்து அறிந்ததான் சொல்லுவாங்க. நானும் அது போல் ஆடி இசைத்து முந்துச்சோம் யாண்டு முழங்க தனித்தமிழே. நானும் என்னமே பாடியோ ஆடியோ இசைத்தோ நானும் தமிழ் பெருமையை என்ன செய்வேன், உலகங்கள்லாம் என்ன செய்வேன் பரப்புவேன் அப்படின்னு நினச்சிருக்காங்க. பாவலர் பெருஞ்சனை வந்து என்ன சொல்லியிருக்காங்க. அதான் உந்தி உணர்வுல உள்ளத்தில் கனல் மூண்டது போல் தமிழோட பெருமையை வந்து என்ன செய்வேன் சொல்லுவேன். வேற புகழுக்கு முன்னாடி என்ன செய்வேன் உந்தி போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த வண்டானது செந்தாமரையில் உள்ள தேனை குடித்து சிறகார்ந்து பாடுவது போல், தும்பி பாடுவது அது போல், அது பாடி இசைத்து ஆடுவது போல் நானும் என்ன செய்வேன் எல்லா ஊர்களுக்கும் சென்று தமிழின் சிறமையும் தமிழுடைய சிறப்பை என்ன செய்வேன் எடுத்துரைப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க பாவலர் பெருஞ்சனா சொல்லியிருக்காங்க. அந்த பாடல்களில் சொன்னாங்களே 10 பாட்டே 8 தொகை அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ 8 தொகை நூல்கள் தான் என்ன பார்க்க போகிறோம். நச்சினை நல்ல குறுந்தொகை
ஐங்கரநூறு, பயிற்சி 10, பரிபாடல், களி, கற்றறிந்தால் ஈத்தும் களியோடு, அகம் புறம் என இத்தனை இந்த 8மே என்னது 8 தொகை நூல்கள். இந்த 8 நூல்களுமே என்னது எடுத்த நூல்களே ஒன்று. அடுத்து அதே மாதிரி சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றும் என்றன் சாமலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா சச்சிதானந்தன். அதாவது அவர் சாகும்போது கூட தமிழை படித்து சாக வேண்டுமா, அது மட்டும் இல்லாமல் அவருடைய சாம்பலும் என்ன செய்யணுமா, தமிழோட மணந்து என்னமா வேக வேண்டும் என்ன சொல்லியிருக்காங்க. சச்சிதானந்தன் அப்படின்னா சச்சின் ஞாபகம் வச்சுக்கோங்க. சச்சிதானந்தருக்கு 100 அடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டார். அதே மாதிரி சச்சிதானந்தரும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சாகும்போது கூட தமிழ் படித்து சாக வேண்டுமா, என்னோட சாம்பலும் என்ன செஞ்சுருக்காங்க தமிழை மணந்து இணைந்து வேக வேண்டும் என கூறியவர் யார், இந்த வாக்கியங்களை கூறியவர் யாருன்னு கேட்டான்னு யார் சொல்லணும், சச்சிதானந்தன். இது கொஸ்டினில் கேட்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அன்னை மொழியே அப்படின்னாலே பாவலர் பெருஞ்சித்தனார். பாவலர் பெருஞ்சித்தனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம். அவர் எழுதிய இதழ்கள், நூல்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாடலில் உள்ள பொருள்கள், அதுக்கப்புறம் பின்னாடி உள்ள 8 தொகை நூல்கள்லாம் என்ன, 10 பாட்டுனா என்ன, 17 கீழ்க்கணக்கு நூல்கள்லாம் என்னென்னு சொல்லியிருக்காங்க, அதை புகழ்ந்து சொல்லியிருக்காங்க அன்னையே. அதே மாதிரி சச்சிதானந்தன் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா சாகும்போதும் கூட தமிழை படித்து என்ன செய்யுமா சாக வேண்டுமா, அது மட்டும் இல்லாமல் அவருடைய சாம்பலும் என்னமா தமிழை மணந்து என்ன செய்யுமா வேக வேண்டுமா, எப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க யார் கூறியிருக்காங்கன்னா சச்சிதானந்தன்.